பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த நாள் போது பார்க்கலாம். இங்க இனியா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ட நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர்கிட்ட கேட்டபோது, இங்க சுதாகரோ இனியா கிட்ட ரெஸ்டாரண்ட் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, இனியாவே வந்துட்டு சுதாகருக்கு சரியான பதிலடி குடுத்து சரிதான் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க இனியா வந்துட்டு இங்க சுதாகர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க பக்கத்துல நிதிஷ் அது மட்டும் இல்லாம இங்க நிதிஷோட அம்மா எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் வீட்ல எல்லாருமே இருக்கும்போது, இங்க சுதாகர பார்த்துட்டு இங்க இனியா கேட்டுட்டு இருக்காங்க. "அங்கிள் அம்மா கிட்ட இருந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்குனீங்களே, அந்த ரெஸ்டாரண்ட்ட தொறந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "இல்லம்மா அதுக்கான வேலையில இன்னும் தொடங்கல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இனியா வந்துட்டு, "இல்ல அங்கிள் அந்த ரெஸ்டாரண்ட்ட தொறந்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேனேஜ்மென்ட்டா அந்த ஹோட்டல பார்த்துக்கிறது யார போட போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இனியா கேட்கறாங்க. அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு, "இல்லம்மா அது இன்னும் முடிவு பண்ணல. இல்ல அப்படின்னா என் கூட வொர்க் பண்றவங்க யாராவது ஒருத்தர் தான் வந்துட்டு போடலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "இல்ல அங்கிள் நீங்க எதுவும் தப்பா நினைக்கலாம். நான் வேணா வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கான மேனேஜ்மென்ட் எடுத்து நான் பண்ணட்டா? அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட நான் பார்த்துக்கிட்டா?" அப்படிங்கிற மாதிரிலாம் இனியா வந்துட்டு இங்க சுதாகர்ட்ட கேட்கறாங்க. அப்பதான் அங்க இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் அங்க இருந்த நிதிஷ் வந்துட்டு இங்க இனியாவ பார்த்துட்டு, "என்ன இனியா நீ என்ன இப்படி பேசுற? உனக்கு ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்கிறதுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷ் வந்துட்டு இனியாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "இல்லங்க அப்படி எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இங்க நிதிஷ் வந்துட்டு, "அப்புறம் எதுக்கு இனியா இதெல்லாம் கேட்கிற? உனக்கு தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிறது ஏற்கனவே அனுபவம் இல்லல்ல. இப்ப இதெல்லாம் கேட்டு ரெஸ்டாரண்ட்ட வாங்கி நீ என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷ் வந்துட்டு இனியாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் அங்க பக்கத்துல சுதாகரும் வந்துட்டு, "என்னாச்சு இனியா? ஏன் இப்படிலாம் கேட்கிற? திடீர்னு இப்படிலாம் கேட்க மாட்டியே! உங்க அம்மா எதனா கேட்க சொன்னாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் உடனே இங்க சுதாகர் வந்துட்டு பாக்கிய பத்தி இங்க இனியாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இத கேட்ட உடனே இங்க இனியாக்கு பதட்டத்துல, "அது அது வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். அம்மாலாம் எதுக்கு கேட்க சொல்றேன். நானே தான் கேட்டேன். நீங்க தான் வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட் வாங்கும்போது என் பேர்ல வாங்குனீங்கல்ல. அதான் வந்துட்டு நானே அந்த மேனேஜ்மென்ட் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட கேட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா வந்துட்டு சுதாகர பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த நிதிஷோட அம்மா வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "இங்க பாரு இனியா, இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமக. இந்த வீட்ட மட்டும் பார்த்துட்டு இந்த வீட்லயே இரு. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்கிற விஷயம்லாம் பெரியவங்க அவங்க பார்த்துப்பாங்க. இதுல நீ தான் போயிட்டு எதுவும் தலையிடாத இனியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷோட அம்மாவும் வந்துட்டு இனியாவ பார்த்து சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இனியா மேல சந்தேகப்பட்டு இனியாவ பார்த்து திரும்பி கேட்டுட்டு இருக்காரு. "இனியா இங்க பாரும்மா, உண்மைய மட்டும் சொல்லு. நீ இப்படிலாம் வந்துட்டு கேட்கிற பொண்ணே கிடையாது. உங்க அம்மா சொல்லி தான் வந்துட்டு இப்ப நீ கேட்டுட்டு இருக்க. உங்க அம்மா தானே சொல்லியிருப்பாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ட நீ எடுத்து பண்ணு அப்படிங்கிற மாரி. அதனால தானே இனியா நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சுதாகர் சந்தேகப்பட்டு இங்க இனியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த நிதிஷ் வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "இனியா பதில் சொல்லு இனியா. அப்பா கேட்கிறார்ல. உங்க அம்மா சொன்னதுனால தான் இப்ப நீ கேட்கிறியா? அந்த ரெஸ்டாரண்ட்ட நான் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷ் ஒரு பக்கம் கேட்க, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு இங்க சுதாகர பார்த்துட்டு இங்க இனியா வந்துட்டு சொல்லிர்றாங்க. "ஆமா அங்கிள். அம்மா தான் வந்துட்டு என்ன எடுத்து பார்த்துக்க சொன்னாங்க. நீங்க தான் அந்த ரெஸ்டாரண்ட்ட என் பேர்ல தானே வாங்கி வச்சிருக்கீங்க. அம்மா வந்துட்டு எனக்கு தானே கிஃப்ட்டா குடுத்தாங்க. அதனால நான் வந்துட்டு அந்த மேனேஜ்மென்ட் எடுத்து பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே அங்கிள். அம்மா தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. நீ எடுத்து பண்ணு இனியா அப்படின்ட்டு. அதனால தான் நானும் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டேன் அங்கிள்." அப்படிங்கிற மாரி இனியா சொல்லவும், அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "அப்போ உங்க அம்மா சொன்னதுனால தான் நீ இப்போ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட உனக்குன்னு கேட்டது கரெக்ட்டா இனியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு இனியாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "இல்ல அங்கிள் அந்த ரெஸ்டாரண்ட்ட நான் எனக்குன்னு கேட்கல. அந்த ரெஸ்டாரண்ட்ட நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன்." அப்படிங்கிற மாரிலாம் இனியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த நிதிஷ் வந்துட்டு, "இங்க பாரு இனியா, உங்க அம்மா சொல்ற மாரிலாம் உன்கிட்ட வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட குடுத்துற முடியாது. இது அப்பாவோட பிசினஸ் விஷயம். இதெல்லாம் வந்துட்டு அப்பா பார்த்துப்பாரு. அதனால நீ எதுவும் வந்துட்டு இதுல தலையிடாத இனியா. திரும்பவும் சொல்றேன். உங்க அம்மா சொல்றாங்க அப்டின்ட்டு நீ வந்துட்டு திரும்பியும் அப்பா கிட்ட இந்த மாரி எதுவும் கேட்கக்கூடாது இனியா." அப்படிங்கிற மாரிலாம் நிதிஷ் வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு இனியா கிட்ட பேச, அப்பதான் இனியா வந்துட்டு ஒரு பக்கம் கோவப்பட்டு இங்க நிதிஷ பார்த்து பேசுறாங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு நிதிஷ பார்த்துட்டு, "இங்க பாருங்க நான் கேட்டது எதுவும் தப்பாலாம் தெரியலையே. எதுக்கு எல்லாருமே கோவப்படுறீங்க? அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்ட எனக்குன்னு தானே கிஃப்ட்டா குடுத்துருக்காங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் எனது தானே சொந்தம். நான் ஒண்ணும் அந்த ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்கிறது ஒண்ணும் தப்பில்லையே. நான் என்னமோ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரா நானே இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்ன மாரியே எல்லாரும் பார்க்குறீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா வந்துட்டு திரும்ப திரும்ப பதிலுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருந்த சுதாகர் வந்துட்டு கோவப்பட்டு, "இங்க பாரு இனியா, நீ கேட்கறது தப்பு. இந்த மாரி விஷயத்தலாம் நீ கேட்கவே கூடாது என்கிட்ட. உங்க அம்மா தான் வந்துட்டு என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப நீயும் வந்துட்டு என்கிட்ட இந்த மாரிலாம் பேச போறியா? உங்க அம்மா என்னமோ, நான் என்னமோ அந்த ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்தி வாங்கிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் அந்த ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்தி வாங்கிட்டேன்ட்டு, உங்க அம்மா உன்ன வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ட திரும்பவும் வாங்கிக்கலாம்னு நெனைக்கிறாங்களோ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு பக்கம் சுதாகர் கோவப்பட்டு பேச, அப்பதான் இனியா வந்துட்டு, "அப்ப நீங்க சொன்ன மாரி உண்மையாவே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்தி தான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இனியா சொல்லும்போது, உடனே இங்க இந்த பக்கம் நிதிஷ் கோவப்பட்டு,
இனியா நிறுத்துறியா? என்ன அப்பா வந்துட்டு ஏமாத்தி வாங்கிட்டா சொல்லிட்டு இருக்க? ஆமா இனியா, நீ நெனைக்கிற மாரி அந்த ரெஸ்டாரண்ட்ட உங்க அம்மா ஒண்ணும் உனக்கு கிஃப்ட்டாலாம் குடுக்கல. அப்பா தான் வந்துட்டு உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இப்ப என்ன பண்ண போற? அப்பாக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தேவைப்படுது. அதான் உங்க அம்மா கிட்ட இருந்து அப்பா வாங்குனாரு. அதுக்கான பணத்தையும் வந்துட்டு அப்பா குடுத்துட்டாரு. இன்னும் என்ன வந்துட்டு நீ அத பத்தி பேசிட்டு இருக்க? அதுவும் இப்ப வந்துட்டு நீ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு மேனேஜ்மென்ட் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன அந்த ரெஸ்டாரண்ட்க்கு மேனேஜ்மென்ட்டாலாம் போட முடியாது இனியா, அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு பக்கம் சுதாகருக்கு ஆதரவா இங்க நிதிஷ் வந்துட்டு இனியாவ பாத்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு நிதிஷ பாத்துட்டு, "நிதிஷ் அமைதியா இரு. ஏன் பொண்ணுடா இனியா? இனியா கிட்ட போயிட்டு எதுக்குடா இவ்ளோ கோவப்படுற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷ வந்துட்டு சமாதானப்படுத்துற மாரி இங்க சுதாகர் வந்து நிதிஷ அமைதியா இருக்க சொல்றாரு. அப்பதான் அங்க நிதிஷோட அம்மா வந்துட்டு இனியாவ பாத்துட்டு, "இனியா இங்க பாரு நீ பேசுறது எதுவுமே சரியில்ல. இப்படிலாம் பேசக்கூடாது இனியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷோட அம்மா ஒரு சைடு சொல்ல, அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இனியா மேல கோவப்பட்டு இங்க இனியா கிட்ட கோவத்துல உண்மைய சொல்லிறாரு. "ஆமா இனியா, உங்க அம்மா கிட்ட வந்துட்டு நான் தான் வலுக்கட்டாயமா அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கிக்கிட்டேன். அதுக்கு தான் வந்துட்டு நிதிஷையும் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தேன். அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ட உங்க அம்மா உனக்கு கிஃப்ட்லாம் குடுக்கல. அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்க அம்மா வந்துட்டு என்கிட்ட சவால் விட்டாங்க. முடிஞ்சா அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கி காமிங்க அப்டின்ட்டு. அதனால தான் வந்துட்டு நிதிஷ உனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்ட என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். சுதாகர் ஒண்ணு ஆசைப்பட்டான் அப்டின்னா, அத வாங்காம விட மாட்டேன் இனியா. இருந்தாலும் வந்துட்டு உன் வாழ்க்கை இதுல பாதிக்கப்படக்கூடாது. நிதிஷ் வாழ்க்கையும் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தையும் வந்துட்டு உங்க அம்மாகிட்ட குடுத்துட்டேன். இப்ப திரும்பவும் வந்துட்டு உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட என்கிட்ட தான் வாங்கணுன்ட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத இனியா. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். நீ இந்த வீட்டுக்கு நிதிஷ கல்யாணம் பண்ணிட்டு வாழ வந்திருக்க. அதனால நாங்க என்ன சொல்றோமோ அத மட்டும் கேட்டுட்டு அமைதியா இரு இனியா அப்படிங்கிற மாரிலாம் இந்த ஒரு பக்கம் சுதாகர் வந்துட்டு கோவப்படுற மாரி இங்க அமைதியா வந்துட்டு இனியாகிட்ட சொல்லிறாரு. இங்க சுதாகர் கோவப்பட்டு பேசின எல்லாத்தையும் வந்துட்டு கேட்ட இனியா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாயிருது. அப்போ எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் கோசம் தான் வந்துட்டு நிதிஷ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதுக்கோசம் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு என்ன மருமகளா கொண்டு வந்து எங்க அம்மாகிட்ட இருந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டும் வாங்கியிருக்கீங்க. அப்படித்தானே? அப்படிங்கிற மாரிலாம் இனியா கேட்ட பிறகு, அதுக்கப்புறம் இனியா திரும்பவும் சுதாகர பார்த்து கேட்கறாங்க. எனக்கு உங்க மேல அவ்ளோ மரியாதை இருந்தது அங்கிள். ஆனா நீங்க போயிட்டு இப்படி சீப்பா வந்துட்டு பண்ணீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்ல. எங்க அம்மா சொல்லும்போது கூட நான் வந்துட்டு நம்பல. இப்போ நீங்களே சொல்லும்போது தான் தெரியுது. எங்க அம்மாகிட்ட இருந்துட்டு அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு ஏமாத்தி வாங்கியிருக்கீங்க. எப்படி உங்களால எங்க அம்மாவோட பிசினஸ இந்த மாரி வந்துட்டு வீணடிக்க முடியுது? என் வாழ்க்கையிலயும், எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்லயும் வந்துட்டு எப்படி உங்களால இப்படி ஏமாத்த முடிஞ்சது? அப்படிங்கிற மாரிலாம் இனியா வந்துட்டு ஒரு மாரி கண் கலங்குனபடி இங்க சுதாகர பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க நிதிஷ் வந்துட்டு, "இங்க பாரு இனியா, நீ விட விட ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. இந்த மாரிலாம் வந்துட்டு அப்பா கிட்ட பேசுற வேல வச்சுக்காத. அப்பா ஆசைப்பட்டுருக்காரு உங்க அம்மா ரெஸ்டாரண்ட் மேல. அதனால அப்பா ஆசைப்பட்டு தான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கியிருக்காரு. அதனால இந்த விஷயத்த பெருசு பண்ணாம அமைதியா இருக்க கத்துக்கோ இனியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷ் பேசிட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு இங்க சுதாகர் பேசிட்டு இருக்காரு. "இங்க பாரு இனியா, நான் உங்க அம்மாகிட்ட வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வாங்குனது உண்மதான். ஆனா உன் வாழ்க்கைய வந்துட்டு எப்பயோ வீணடிக்க கூட சொல்ல நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இது இப்படியே விட்ட அப்படின்னா, உனக்கும் நிதிஷோட வாழ்க்கைக்கும் வந்து நல்லது. இல்ல அப்படின்னா, அடுத்து நான் எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையே வந்துட்டு வீணாக்கிடும். நிதிஷ் வந்துட்டு நான் என்ன சொல்றேனோ, அதுதான் வந்துட்டு அவனும் கேட்பான். என்னடா நிதிஷ் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதா நிதிஷ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க நிதிஷும் வந்துட்டு, "ஆமா இனியா, அப்பா என்ன சொல்றாரோ அத நான் கேட்டுட்டு போயிடுவேன். உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். உங்க வீட்ல இருக்கவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நினைச்ச அப்படின்னா, இந்த வீட்ல நாங்க சொல்றத கேட்டுட்டு நீ இருந்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு இங்க இனியா வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு எதுவுமே பேசாம இங்க பாக்கியாவ நினைச்சு ரொம்ப அழுதுட்டு ஒரு மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க இனியா வந்துட்டு அழுதுகிட்டு சுதாகரையும், நிதிஷும் அது மட்டும் இல்லாம நிதிஷோட அம்மாவ பார்த்துட்டு, "நான் இந்த மாரி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எங்க அம்மாவ பார்த்து வரேன். எங்க அம்மாவ இந்த அளவு வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்படுத்தியிருக்கீங்களே!" அப்படிங்கிற மாரிலாம் இனியா அழுதுட்டே சொல்லும்போது, அப்பதான் வந்துட்டு அங்க இருந்த சுதாகர் வந்துட்டு, "என்ன இனியா, இங்க நடந்த எல்லா விஷயத்த போயிட்டு உங்க அம்மாவ பார்த்துட்டு உங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லப் போறியா? உங்க வீட்ல போயிட்டு நீ சொன்னாலும் வந்துட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நான் அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கேன். என் மேல எந்த தப்பு இல்லன்ட்டு. அதனால நீயா போயிட்டு உங்க பாட்டிகிட்டயும், உங்க அப்பாகிட்டயும் சொன்னா கூட உங்க அப்பாவும், உங்க பாட்டியும் நம்ப போறது கிடையாது இனியா. அதனால நீ இப்ப கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்க்கறது வந்துட்டு வேஸ்ட் தான் இனியா." அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "இல்ல நான் ஏன் இதெல்லாம் சொல்லப் போறேன். நான் போயிட்டு எங்க அம்மாவ பார்க்கணும். எங்க அம்மா அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் விட்டுட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். நான் போயிட்டு அவங்கள பார்த்து பேசியாகணும்." அப்படிங்கிற மாரி இங்க இனியா வந்துட்டு வீட்ல சுதாகர்கிட்டயும், நிதிஷ்கிட்டயும் அது மட்டும் இல்லாம நிதிஷோட அம்மா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க நிதிஷ் வந்துட்டு, "சரி இனியா, நீ போ உங்க வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இனியா வந்துட்டு அழுதுட்டு கண் தொடச்சுட்டே வந்துட்டு அங்க வீட்ல இருந்து வெளிய போயிட்டு இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க சுதா சொல்லிட்டு இருக்காரு, "ஏன் நிதிஷ் அவள ஏன் போக விட்ட? அவ போயிட்டு அங்க வீட்ல போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லப் போறா." அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இங்க நிதிஷ் வந்துட்டு, "விடுங்கப்பா, இனியா போயிட்டு அவங்க வீட்ல யார்கிட்ட என்ன சொன்னாலும் வந்துட்டு அவங்க வீட்ல இருக்கவங்க வந்துட்டு உங்கள எதுவும் தப்பா நினைக்க போறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு
உங்கள பத்தி அவங்க நல்ல விதமா தான்ப்பா நெனச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இத பத்திலாம் கவலைப்பட வேணாம்ப்பா. அவ போட்டும் அப்படிங்கிற மாரி நிதிஷ் விட்டுறாரு. அதுக்கப்புறம் இனியா அழுதுட்டே வந்துட்டு கடைசியா இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துர்றாங்க. இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு ஆட்டோ புடிச்சு இனியா வந்துட்ட பிறகு, இங்க பாக்கியாவோட வீட்டுக்குள்ள இங்க இனியா போறாங்க. உள்ள போகும்போது தான், அங்க சோபால வந்துட்டு இங்க ஈஸ்வரி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிச்சன் ரூம்ல இங்க பாக்கியா இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க இனியா கண் கலங்கினபடியே வீட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்தோனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. "என்ன இனியா? என்னாச்சு? என்ன தனியா வந்திருக்க? என்ன கண்ணு தான் கலங்கியிருக்கு? மாப்பிள வரலையா கூட?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி இனியாவ பார்த்து கேட்க, உடனே அங்க கிச்சன் ரூம்ல வந்துட்டு இங்க பாக்கியா வந்தாங்க. "இனியாவா?" அப்படிங்கிற மாரி உடனே இங்க பாக்கியா வேகமா வரவும், அப்பதான் இங்க இனியா வந்து நின்னுட்டு இருக்காங்க தனியா. உடனே இங்க பாக்கியா இனியாவ பார்த்தோனே, "என்ன இனியா? நிதிஷ் வரலையா கூட? நீ மட்டும் தனியா வந்திருக்க. என்ன கண்ணு தான் கலங்கியிருக்கு?" அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாக்கியா அப்பதான் இங்க இனியா வந்துட்டு பாக்கியா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு நம்மள எல்லாருமே ஏமாத்திட்டாங்கம்மா. அவங்க எல்லாருமே வந்துட்டு உன்னோட ரெஸ்டாரண்ட் ஓசரம் பிளான் பண்ணி தான் வந்துட்டு என்ன நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ட உன்கிட்டருந்து வாங்கியிருக்காங்கம்மா. நீ சொன்ன மாரியே காலையில நான் அங்கிள் கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்க்கான மேனேஜ்மெண்ட்ட நான் எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேம்மா. ஆனா அவரு தான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கான மேனேஜ்மெண்ட்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி கோவப்பட்டு பேசிட்டு, கடைசியில அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ட்ட உண்மைய சொல்லிட்டாங்கம்மா. இந்த மாரி வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்கோசரம் தான் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இனியா வந்துட்டு அழுதுட்டே பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "தெரியும் இனியா, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீ கஷ்டப்படுவன்னு தான் நான் இதெல்லாம் சொல்லாம இருந்தேன். அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்ட எடுத்து நீயே நடத்து இனியா அப்படிங்கிற மாரி உன்கிட்ட சொன்னேன். இப்ப கடைசியில அவங்களே வந்துட்டு உன்கிட்ட சொல்லிட்டாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு மாரி இனியாவ பார்த்து பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன இனியா? என்ன பேசுற நீ? உங்க அம்மா தான் வந்துட்டு தேவையில்லாம அந்த வீட்ல இருக்கவங்க எல்லார் மேலயும் வந்துட்டு பழி போட்டுட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு ஏமாத்தி வாங்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப என்ன புதுசா நீயும் வந்துட்டு அந்த வீட்ல இருக்கவங்கலாம் ஏமாத்தி தான் வந்துட்டு உன்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க மாமனாரு எவ்வளோ தங்கமானவரு. அதுவும் மாப்பிள்ளை பத்தி சொல்லவே வேணாம். உங்க அம்மா தான் வந்துட்டு புத்தி கெட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னா, உனக்கு என்னாச்சு? நீயும் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "ஏன் பாக்கியா? உனக்கு தான் வந்துட்டு எந்த வேலையும் கிடையாது. அதனாலயே வந்துட்டு இனியாவோட மாமனாரு உன்ன ரெஸ்டாரண்ட் விஷயத்துல ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாரி எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்த. இப்போ உன் பொண்ணு இனியாவ வச்சு எல்லார்கிட்டயும் சொல்லப் போறியா? இனியாவோட வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா? இனியாவோட வாழ்க்கைய வந்துட்டு வீணடிக்க போறியா பாக்கியா?" அப்படிங்கிற மாரி இங்க சுதாகருக்கு ஆதரவாவே வந்துட்டு இங்க பாக்கியாவையும், இங்க இனியாவ பார்த்து இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா இனியாவ பார்த்துட்டு, "இங்க பாரு இனியா, அந்த சுதாகரே வந்துட்டு நான் கெட்டவன் அப்படிங்கிற மாரி உங்க பாட்டிகிட்ட வந்து நேர்ல சொன்னா கூட உங்க பாட்டி நம்ப மாட்டாங்க. நம்ம மேல தான் வந்துட்டு இந்த வீட்ல இருக்க எல்லாரும் வந்து தப்பு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்த வந்துட்டு எதுவும் பெருசு பண்ணாத இனியா. நீ வீட்டுக்கு கிளம்பி போ. அந்த வீட்ல இருக்கவங்க ஏதாவது சொல்லி உன்ன வீட்ல இருந்து வெளியன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இனியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா இனியாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "இல்லம்மா, அவங்க எதுவும் என்ன வீட்ட விட்டு வெளிய போக சொல்லல. இந்த விஷயத்த வந்துட்டு இப்படியே விட்டுற சொன்னாங்க. அப்பதான் வந்துட்டு என் வாழ்க்கைய நான் காப்பாத்திக்க முடியுமா? ஆனா என்னால முடியலம்மா. உன்ன பார்த்து பேசணும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப. அதனால தாம்மா உன்ன பார்க்கலான்ட்டு இங்க வந்தேன். ஆனா எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலம்மா. இப்படி வந்துட்டு உன்ன ஏமாத்தி, என்னையும் வந்துட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த உடனே வந்து நான் டாடி கிட்டயும், அண்ணன்கிட்டயும் சொல்லப் போறேன்ம்மா." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இனியா பேசிட்டு இருக்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல இனியா, அதெல்லாம் வேணாம். உன் வாழ்க்கைக்கே வந்துட்டு அது பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும். அதனால இது வந்துட்டு பெரிய பிரச்சனையாக வேணாம். அவங்க ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்படியே அவங்க எடுத்துட்டு போயிட்டும். இத நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. நீ போயிட்டு அந்த வீட்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ, அவ்வளோ சந்தோஷமா இரு இனியா. இது உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த விஷயத்த நீ எதுவும் பெருசு பண்ணாத. நீ கிளம்பி வீட்டுக்கு போ." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க இனியாவ வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகருக்கு ஆதரவா வந்துட்டு இனியாவ பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்க. ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து முறைச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா இனியா கிட்ட அப்படியே பேசி புரிய வச்சுட்டு, திரும்ப வந்துட்டு இங்க இனியாவ சுதாகர் வீட்டுக்கே வந்து அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இனியா வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க.